போதாக்குறைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்டிருந்த அரிசி பஞ்சத்தையும் விலைவாசி உயர்வையும் தீவிரமான தேர்தல் பிரச்சனையாக முன்வைத்தார் அண்ணா. திமுக ஆட்சிக்கு வந்தால் ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம் என்றார் அண்ணா. வியப்பு என்னவென்றால், காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய வியூகத்தை வகுத்திருந்த அண்ணா 1967 தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடாமல் தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார். ஆனாலும் தமிழக மக்கள் அண்ணாவின் திமுகவுக்கும் அதன் கூட்டணிக்கும் வெற்றியை கொடுத்து ஆட்சியில் அமர்த்தினர். பதவியேற்பதற்கு முன்னால் பெரியாரை நேரில் சந்தித்து ஆசி பெற்றுவிட்டு 1976 ஆண்டு மார்ச் 6ஆம் தேதியன்று தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவரது அமைச்சரவையில் நெடுஞ்செழியன், மதியழகன், கருணாநிதி, சத்யவாணிமுத்து உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தார்கள். மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த அண்ணா சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு